ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இரட்டை இலை வழக்கில் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்டி அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு ஒரு புறத்திலே ஓபிஎஸ் சசிகலா, இன்னொரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் தற்காலிகமாக அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி வழிநடத்தி கொண்டிருந்தாலுமே தொண்டர்கள் எண்ணிக்கையிலே அதிகப்படியாக உறுப்பினர்கள் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு தோல்வி அப்படிங்கிற ஒரு பரிசை மட்டும்தான் வெற்றியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலம் வாய்ந்த அந்த இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டே எடப்பாடி அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வியை தழுவுவதால் தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்துகிறது. சரி, இப்ப இந்த தோல்வியை வெற்றிகளாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, பிரிந்து போன தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைந்தால் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது இன்னும் ஒரு 30% அதிகரிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கீழே போயிருச்சு, 50 30% கீழே போயிருச்சு. இது ஒரு 30 வந்தா 60% கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது பதிவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலுமே ஓபிஎஸ் அதிமுகவிற்குள்ளே வந்தால் பதவிகள் என்பது பறிக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துல எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் நீதிமன்றங்களிலே வழக்குகளை தொடுக்கிறார். ஆமா, இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துமே தேர்தலில் தோல்வி அடைகிறார், தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறார். அப்படின்னா அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு என்ன மரியாதை? அப்படி இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் தோல்விதான் தழுவ போகிறார், இருந்தாலும் தோல்வியைத்தான் தழுவ போகிறார். அதற்கு இல்லாமலே தோல்வியை கண்டு விடலாமே அப்படின்னு சொல்லித்தான் இரட்டை இலை சின்னத்தை முடக்க ஆசைப்படுகிறார் ஓபிஎஸ் அவர்கள். இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு கூட ஓபிஎஸ் தரப்பும் சரி, அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சி.வி. சண்முகம், 2 தினங்களுக்கு முன்னாடி கூட நமது புகழேந்தி கே.சி. பழனிசாமி போன்றவர்களாம் நேரடியாக எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இரட்டை இலை சின்ன வழக்கிலே தீர்ப்புகள் கொடுக்கப்பட இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரப்போகிறது. அதன் முடிவில் ஓபிஎஸ் கையில் இரட்டை இலை சின்னம் ஒப்படைக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்புடைய வழக்கறிஞர் இன்றைய தினம் அதிரடியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே வர வேண்டும், அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்த ஒரு அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த ஆட்சியின் மூலம் தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.